நிறைய பேருக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டிலேயே வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறது, எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ பிகினர்ஸ்குள்ளே ஈஸியாகவே வந்து இதை ஒரே வாரத்தில் வந்து இதை வளர வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து நட்டி வைக்கலாம், எந்த மாதிரி பராமரிக்கலாம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்ககிட்ட அழுகி போன தக்காளி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வேஸ்ட் ஆக்க வேண்டாம், நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. சப்போஸ் அழுகி போன தக்காளி எதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மாதிரி இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் தக்காளி போதும். மிளகாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் மிளகா இருக்குள்ள குண்டு மிளகா அது வேணும் அப்படின்னா அதை கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் விதை எவ்வளோத்துக்கு எவ்வளோ காஞ்சி போய் இருக்கோ அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். இதெல்லாம் வந்து வளர கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வத்தலோட விதை வந்து காஞ்சி போய் தான் இருக்கும். அதை போட்டோம் அப்படின்னா மிளகா வந்து நீள நீளமாக நமக்கு வரும். ஸோ நீள நீளமாக வர மிளகா வந்து அவ்வளோவா காட்டம் இருக்காது. அதனால் நமக்கு குண்டு மிளகா வேணும்னா நீங்கள் அந்த குண்டு மிளகாவை எடுத்து அதில் உள்ள சீட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வத்தல் உள்ள விதை போட்டிங்கன்னா அது 1 வீக்கில் வந்து ஈஸியாக வளர்ந்துடும். அண்ட் அதை வந்து இந்த மாதிரி மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விதை ஃபுல்லாக உதிர்ந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி வெளியில் தட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், அவ்வளோதான். இந்த மாதிரி 2-3 வத்தல் எடுத்துக்கோங்க. ஒன்றே வந்து போதும். சப்போஸ் நமக்கு எந்த விதை வந்து வளருதுன்னு நம்ம கரெக்டாக தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து 2 வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணுங்கள் அப்படின்னா வத்தல்லாம் வந்து அது உள்ளேருந்து உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வச்சிடலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம எந்த இடத்துல நட்டி வைக்கிறோங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரொம்பையும் வெயில் அடிக்கிற மாதிரி இல்லாமல், ரொம்பையும் நிழல் இல்லாமல் நல்லா வந்து ஒரு செமி ஷேடான இல்லை அப்படின்னா ஓகே, எந்த இடம் இருக்கோ உங்களுக்கு அது பரவாயில்ல. நான் என்ன பண்ணேன், எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிவிட்டு சரி இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் வந்து நிறைய மிளகா, தக்காளி எல்லாமே வந்து நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே நாங்கள் பிடுங்கி போட்டுகிட்டே இருந்தோம். அதாவது நான் இல்லை, எங்கள் அம்மா எல்லாத்தையுமே பிடுங்கிடுவாங்க. ஏன்னா அப்போது வந்து இது எதுக்கு வளர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து வெஜிடபிள் வளர வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் இப்போ வளர மாட்டேங்கி. அதனால் நீங்கள் வளரையிலே வந்து எதுவும் பிடுங்கி போடாமல் அதை அப்படியே வச்சுருங்க. அது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் தக்காளி வந்து நல்லா பெருசாக வளர்ந்து நிறைய தக்காளி காய்ச்சிச்சு. அது வந்து ஒழுங்காக நமக்கு மெயின்டைன் பண்ண தெரில. ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து கீழே தொங்கிட்டே இருந்துச்சா, அதனால எங்கள் அம்மா நமக்கு மெயின்டைனே பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து மெயின்டைன் பண்ணலாம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டி வைக்கிறப்போ. ஃபஸ்ட்டு வந்து இந்த வத்தலோட விதையை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். அது வந்து நம்ம அப்படி ஷேக் பண்ணியுமே பார்த்திங்கன்னா உள்ளேருந்து விதை வந்து வரவே இல்லை. அண்ட் முக்கியமாக வந்து இந்த மாதிரி வத்தல் மிளகாலாம் தொட்டுட்டு ஃபேஸில் எங்கேயும் வச்சிடாதீங்க, அப்போ ரொம்ப வந்து காந்தும். ஏன்னா நான் வச்சுட்டேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம விதையை போட்டுட்டோம். அண்ட் இதுவுமே வந்து நிறைய 2த்தையுமே வந்து ஒரே இதில் போட்டுறாதீங்க. அப்போ வந்து கொச்சன்னு ஒரே இடத்துலையே நிறைய வளர்ந்துருக்கும். ஸோ ஒரு வத்தல் வந்து ஒரு இடத்துல போடுங்க. அது எத்தனை வளருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? வளரட்டும். இப்போ வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு இடத்துல தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்டி வைக்கலான்னு சொல்லி வந்து இன்னொரு இடத்துல தோண்டினேன். அங்கேயுமே வந்து நான் வத்தல் தான் நட்டி வச்சேன். அடையாளத்துக்கு இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லையும் நான் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு வத்தலையும் நட்டி வைக்கலாம் ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல போய் தேடினேன். சரி பக்கத்தில் இருந்தாலே ஓகே, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்துலேயே தோண்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து செடிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வேர் வந்து நிறைய இருந்துச்சு. சரி இவ்வளோ பெரிய செம்பருத்தி செடி வேர் வந்து நம்ம குட்டி கொண்டு பிக்கிறதுனால ஒன்றும் டேமேஜ் ஆக போகிறது இல்லைன்ட்டு தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சேன். இதே வேறு சின்ன செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தோண்டினீங்கன்னா அதோடய வேர் வந்துச்சுன்னா அதை பிச்சிடாதீங்க. நான் வந்து செம்பருத்தி மரம் மாதிரி வளர்ந்துட்டு, ஸோ அதனால தான் இதை பிச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வத்தல் நம்ம எடுத்தோம்ல, 2 வத்தல். ஸோ அதில் ஒன்று வந்து அங்கே போட்டோம், இன்னொன்று வந்து நான் இதில் போட்டு வந்து நல்லா மூடி வச்சுருங்க. நிறைய போட்டுறாதீங்க, ஓரளவுக்கு வெளியில் வராத அளவுக்கு போட்டு வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸாக சப்போஸ் தண்ணிலாம் அடித்தோம் அப்படின்னா விதை வந்து தண்ணியோட தனியாக எங்கேயாச்சும் போயிட்டு அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல முளைச்சி கிடக்கும். நம்ம ஒரு இடத்துல போடுறப்போ அது இன்னொரு இடத்துல முளைச்சிருக்கும்.
அதனால் நல்லா போட்டு இது பண்ணி வச்சுருங்க. முடிஞ்சால் ஒரு பாத்தி மாதிரி கூட சுற்றி ஒரு சின்னதாக, ரொம்ப பெருசாக இருந்தால் குட்டியாக வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த செடி வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இது என்ன செடினே தெரில, கண்டே பிடிக்க முடியலைங்களால சரி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் இதுலேருந்து ஒரு மாதிரி இந்த பாவக்காய் ஸ்மெல் வருது. ஆனால் இது வந்து பாவக்காய் செடி இல்லை அப்படிங்கிறது தெரியும், அது கன்ஃபார்ம். ஆனால் என்னன்னு தெரில, ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. இப்போ நான் வந்து தக்காளி எங்கே நட்டி வைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி தொட்டியில் நட்டி வைக்கலாமான்னு பார்த்தா, தொட்டியில் வந்து ரோஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம மண்ணிலே வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு இந்த சைடு வந்து நான் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோன்னா, நம்ம மிளகா விதையை வந்து எடுத்துருந்தோம்ல, அதை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் இருந்துச்சு அந்த இடத்துல. அதை வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா நம்ம குட்டிக்கோண்டு விதைய போடுறோம். அது வந்து அந்த விதை வந்து வளர்ந்து செடியாக வந்து அந்த குட்டிக்கோண்டு வேர் வந்து இவ்வளோ பெரிய கல்லை தாண்டி வளர்ந்துடாது. அதனால் கொஞ்சம் நல்லா ஆழமாகவே தோண்டிட்டு எந்த கல் இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதைய போடுறது நல்லது. ஏன்னா கல்லெலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வளர விடாது. ஸோ அதனால தான் வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து நட்டி வச்சிடலாம். இப்போ வந்து அந்த தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி புழிஞ்சு விட்டாலே போதும், அதில் இருக்கிற விதைலாம் வந்துடும். நீங்கள் அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு இந்த மாதிரி புழிஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து க்ரோத் இருக்கும். இது வந்து வளர கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம காஞ்சி போன விதையே போடலல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தக்காளியை தானே வந்து புழிஞ்சு போட்டிருக்கோம். அதனால் இது வளர வந்து நல்லாவே டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் வளர்ந்துட்டு அப்படின்னா ஒரு செடியிலேருந்தே நல்லாவே காய் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அண்ட் அதே மாதிரி இதில் எத்தனை இது வளருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம போடுற எல்லா விதையுமே வளர்ந்துரும் நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விதைக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து வளரும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நம்பாமல் சரி ஏதாச்சும் ஒன்று வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த அழுகி போன தக்காளியை வந்து புழிஞ்சு நான் அதில் அப்படியே வந்து போட்டுட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப அழுகி போயிடுச்சு. அதில் வந்து ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் அழுகி போன தக்காளியை வந்து வெட்டாமல் அப்படியே போட்டாலும் அது வளர்ந்துடும். ஏன்னா அது நல்லாவே அழுகிடுச்சுல, அது மக்கி வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வந்து வச்சிட்டோம். அண்ட் நீங்கள் தண்ணி ஊற்றுறது எப்படி அப்படின்னா, ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஊற்றிடாதீங்க. நான் வந்து எப்போவுமே செடிக்கு வந்து ஓஸ் வச்சு தான் ஊற்றுவேன். ஓஸோட ஹைட் வந்து இங்கே வரைக்கும் வராது. அதனால் லைட்டாக ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து அப்படிலாம் பண்ண வேண்டாம். பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கையாலே வந்து ஊற்றிடுங்க. இல்லைனா ஒரு கப் வச்சு சும்மா நார்மலாக ஊற்றுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து விதைலாம் எங்கேயாச்சும் வந்து போயிடும். அண்ட் இப்போ வந்து இந்த பக்கத்தில் வந்து நம்ம மிளகாலேருந்து கட் பண்ண சீடு இருக்குல்ல, அதையும் வந்து போட்டுடலாம். இதுவும் வளர வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இதுவும் காஞ்ச விதை இல்லைல்ல. சப்போஸ் உங்களுக்கு லக் இருக்குன்னா அது வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். நல்ல உரம்லாம் போட்டு வச்சுருக்கிற மண்ணில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வளர்ந்துடும். இது வந்து களிமண், அதனால் இது வளர வந்து ரொம்பவே டைம் ஆகும். இப்போ வந்து நம்ம போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் வந்து மூடி வச்சிட்டோம். நானே அந்த வேர் வந்து ஏதோ ஒரு இதோட வேர் போல், பூண்டு இருக்குது போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா பூண்டோட வேர் தான் அப்படி இருக்கும். பூண்டு தான் இருக்குது போல் நினச்சேன். ஆனால் வந்து பூண்டு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே நட்டி வச்சிட்டோம். அண்ட் எனக்கு அந்த தக்காளி வந்து அப்படியே போட மனசு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கும் ஒரு குழியை தோண்டி அதையும் நம்ம வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அதையும் இப்போ நம்ம எங்கே வந்து புதைச்சி வைக்கலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி அதையும் நம்ம பக்கத்துலேயே வந்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தோண்டி அந்த தக்காளியும் போட்டு நான் வந்து மூடி வச்சிட்டேன் காய்ஸ். அண்ட் 1 வீக் கழித்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ. இது வளர்ந்த மாதிரி கண்டிப்பாக வளரும். எது ஃபஸ்ட்டு வளருதோ அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை எடுத்தே வந்து ஒரு 4-5 டேஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து வெனஸ்டே. நான் வந்து சண்டேவே வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். சண்டேவே நட்டி வச்சிட்டேன். அண்ட் இப்போது இந்த வீடியோ இப்போ நான் இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேல, இன்றைக்கி வந்து வெனஸ்டே இல்லை. ஸோ நான் இன்றைக்கி வெளியில் போய் பார்த்தேன். இந்த காஞ்சி போன வத்தல் இருக்குல்ல, அது வந்து வளர்ந்துருக்கு. அது வந்து நான் இந்த வீடியோவிலே ரிவீல் பண்ணிட்டேன். சரி இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து நட்டி வைக்கிற செக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுற செக்ஷன். நான் சொன்ன மாதிரியே ஃபோர்ஸாக வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்பவே லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலே போதும்.
உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதே நீங்கள் தொட்டியில் நட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா அது வளர ரொம்ப டைம் ஆகும். ஒரு சில டைம் வந்து அது வாடி கூட போக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மண்ணிலே போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் மண்ணிலே வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்ற சொன்னோம்னா இந்த மாதிரி வந்து ஜென்டிலாக ஊற்றினா போதும். இப்போ நம்ம ஊற்றையிலே வந்து இதில் விதை எதுவுமே வெளியில் வரல, இந்த மாதிரி ஊற்றினாலே போதும். விதைக்கு தேவையான தண்ணி வந்து இதுலேருந்தே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியே ஊற்றுங்க, ரெகுலராக ஊற்றுங்க. அது 1 வீக்லேயே வந்து வளர்ந்துடும். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா எப்படி அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லாவே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த சைடு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம், அதே மாதிரி அந்த சைடு தண்ணி ஊற்றணும்ல அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் வீடியோவில். ஏன் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து போட்டிருந்தேன், தண்ணி ஊற்றாமல் வந்து தண்ணி ஊற்றிருந்தேன், பட் அதை நான் ஷூட் பண்ணாமல் அந்த வீடியோ போட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து கமெண்ட் என்னென்னா தண்ணி ஊற்றலையா அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் தண்ணி ஊற்றுறதையும். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், 2த்துக்குமே தண்ணி ஊற்றியாச்சு.